ஹே காய்ஸ், வெல்கம் டு மோனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் அப்படின்னு இத்தனை அவதாரங்களை எடுத்த நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சம்பாமூர்த்தி அண்ட் அம்மா வந்து சகுந்தல் அம்மாள். இவருடைய அப்பாவான சம்பாமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு அரிக்கதை கலாட்சேப கலைஞராக இருந்திருக்காரு. அதனால தான் எஸ்பிபி அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எஸ்பிபி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 சகோதரர்கள் இருக்காங்க அண்ட் 5 சகோதரிகள் இருக்காங்க. இதுல எஸ்பி சைலஜா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சிங்கராகவும் இருக்காங்க. இவரு சின்ன வயசுல தன்னோட அப்பா அரிக்கதை வாசிக்கும் பொழுதுதான் ஹார்மோனியம், புல்லாங்குழல் இந்த இசைக்கருவிகளை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கத்துட்டு இருந்திருக்காரு. இவரோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக ஆனந்தப்பூர்ல இருக்கக்கூடிய JNTU அப்படிங்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா அங்க குடற்காய்ச்சல் வந்ததுனால இவர் வந்து படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறாரு. இவருக்கு மியூசிக்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால காலேஜில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் போட்டிகளில் கலந்துட்டு நிறைய பரிசையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் இவர் ஒரு மெல்லிசை குழுவையும் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இந்த மெல்லிசை குழுவில் இளையராஜா அவர்கள் வந்து ஹார்மோனியம் பிளே பண்ணுறவராகவும், கங்கை அமரன் வந்து கிட்டார் பிளே பண்ணுறவராகவும் இருந்திருக்காங்க. பல வருஷமா வந்து பாட வாய்ப்பு கேட்டு இவர் நிறைய இடங்களுக்கு தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனால் இவருக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய நிலவே என்னிடம் நெருங்காதே அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா தான் இவர் வந்து பின்னணி பாடகரா அறிமுகமாகியிருக்காரு. ஸோ இவர் தன்னோட 20 வயதிலேயே திரைத்துறையில பாட ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய மனைவியான சாவித்ரி அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவருக்கு பல்லவி அப்படிங்கிற ஒரு மகளும், அதுக்கப்புறம் SPP சரண் அப்படின்ட்டு ஒரு மகனும் இருக்காங்க. SP சரண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர், நடிகர், சின்னத்திரை தொடர் நடிகர், தயாரிப்பாளர் இப்படின்னு பல பன்முகங்களை கொண்டவரா இருக்காரு. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் இப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய 16 மொழிகள்ல 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை வந்து பாடியிருக்காரு. இவரு எந்த படத்துல தன்னோட ஃபர்ஸ்ட் பாடலை பாடியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீ 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 மரியாதை ராமண்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவர் தமிழ்ல பாடின முதல் பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்துல இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காரு. ஆனா இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச அடிமை பெண் படத்துல 1000 நிலைவேவா அப்படிங்கிற பாடல் வந்து வெளியாகிருக்கு. இந்த அடிமை பெண் தான் பார்த்தீங்கன்னா இவர் பாடி வெளிவந்த முதலாவது திரைப்படம். அதுக்கப்புறம் சங்கராபரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்துல வந்து இவரு பாடல்களை பாடியிருக்காரு. இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்ல தான் வெளிவந்திருக்கு. ஆனா இவரு கர்நாடிக் மியூசிக்கை முறையா கத்துக்கவே இல்லையா. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர் இந்த மூவில பெஸ்ட் சிங்கருக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏக் துஜே கேலியே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவில இவருக்கு செகண்டா நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து, உருத்திர வீணா இந்த படங்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இவரு நேஷனல் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம SP பாலசுப்ரமணியம் அவர்களை பார்த்தீங்கன்னா பாடும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்லமா அழைக்கிறாங்க. இவர் தேசிய விருது மட்டும் இல்லாமல் 25 நந்தி விருதுகளை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 6 சவுத் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலே இடம் பிடிச்சிருக்காரு. 2012 இந்திய திரைத்துறை பங்களிப்புக்காக NTR விருதை இவருக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 இந்திய திரைப்பட ஆளுமைக்கான வெள்ளி மயில வந்து இவருக்கு விருதா வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2001 பத்மஸ்ரீ விருது, 2011 பத்ம பூஷன் விருது, இது மாதிரி நிறைய விருதுகளை வந்து இவர் வாங்கி குவிச்சிருக்காரு. இவர் 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருந்தாலும் இவருக்கு வந்து பிடித்த ஒரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயின் மொழிக்கொடி அப்படிங்கிற சாங் தான். இவர் பாடின கடைசி பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்துல வரக்கூடிய அண்ணாத்த அண்ணாத்த அப்படிங்கிற சாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்டா பாடியிருக்காரு. இவர் 2020 கொரோனா தொற்றின் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்தியாவின் குடிமை விருதுகளில் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இவருடைய பாடல்கள் என்னைக்குமே நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அருமையான பாடல்களை இவர் வந்து நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு SPB பாலசுப்ரமணியம் அவர்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.